This video sponsored by BuyMode app, the famous groceries app. Is quality or reasonable price? This app. You want this? Please click the link below. Thank you. வாவ் வண்டர்ஃபுல். அடுத்து என்ன சொல்ல போறீங்க? உங்களோட துணிமணி நகைங்க எல்லாம் இதெல்லாம் மிஸ்டர் ராம்குமார் தான் போட்டுக்குவாரா? இல்ல பாருங்க அது எல்லாமே என்னோடதுதான். நீங்க யாரு? நான் வந்து சார் மிஸ்டர் ராம்குமார் இருக்கார்ல, அவரோட மனைவி சார், மிஸ்ஸஸ் பிரியா ராம்குமார். ஆமா, இவங்க என்னுடைய அக்கா. கொஞ்ச நாளைக்கு இவங்க ஜெய்ப்பூருக்கு போனதுனால எல்லாத்தையுமே நான் தான் சமாளிக்க வேண்டியதா இருந்தது. அதனாலதான் இல்லக்கா. ஷீ இஸ் ரைட். மேடம், நாங்க ஒன்னும் சினிமா படம் எடுக்கல. பேப்பர்ஸ் உங்க பேர்ல இருந்தா பொறுப்புகளும் உங்களோடதுதான். ஜெயிலுக்கும் நீங்க தான் போகணும். ஹலோ ஹலோ ஹலோ, நான் கொஞ்சம் புரிய வைக்கிறேன். நாங்க கொஞ்ச நாள் ஊர்ல இல்ல, இவங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்திருந்தோம். எக்ஸாக்ட்லி. பாவம், என்னோட தங்கச்சி இந்த வீட்ல கூட இருக்கிறது இல்ல ஆபீசர். இவ இப்போ என்ன பாக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கா. இது என்னோட மாமியார் வீடு இல்ல? ஆமா, நான் வந்து அம்மா, நான் வந்து எங்க அம்மா கூட தான் இருக்கேன். டூ சிஸ்டர்ஸ். இவங்க இப்படி எல்லாம் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அனுஷா, நீ போய் பேப்பர்ஸ் கொண்டு வா. நீங்க கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், ப்ளீஸ். அனுஷா, அந்த பேப்பர்ஸ் அவர்கிட்ட கொடு. சார், நல்லா பார்த்து செக் பண்ணுங்க. அனுஷா, போய் செக் புக் கொண்டு வா. மாமா, செக் புக் சீக்கிரம் சீக்கிரம். $70 லட்சத்துக்கு செக் எழுது. 70 லட்சமா? 70 லட்சமா? அண்ணா, இது ரொம்ப அதிகமா இல்ல? டேய், நீ குறுக்க பேசாத. எவ்வளவு நல்ல பிசினஸ் அது, எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டேன். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இதுக்காகவே ஜெயிலுக்குள்ள அனுப்பணும்டா. ஆனா அண்ணா, நான் தான் இந்த ஊர்லயே இல்லையே. பிசினஸ் இவங்க தானே பாத்துக்கிட்டாங்க. போதும் போதும், எனக்கே சொல்லாத. இதெல்லாம் உன் ஐடியான்னு எனக்கு தெரியும். இது எல்லாமே ஓம் மூலதானடா. அந்த செக்கை வாங்கிக்கங்க சார். மிஸ்டர் குமார், இந்த வருஷத்துக்கான டிவ நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஆனா இனிமே நீங்க எங்களோட ஸ்கேனர்ல இருப்பீங்க. சோ கவனமா இருங்க. எப்ப வேணாலும் ரைடு வரலாம். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால இவங்களை விட்டுட்டு போறோம். இல்லன்னா இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்போம். இனியாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்தாங்க சார். ஓகே பாய்ஸ், லெட்ஸ் கோ. அது மட்டும் நீங்க கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ப்ராமிஸ் மீ. அது எங்க குடும்ப கௌரவ பிரச்சனை. தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் கடப்புல போடு. அடுத்து என்ன பண்றதுன்னு பத்தி யோசி. நான் யோசிச்சுட்டேன். எல்லாத்தையுமே நீங்களே பாத்துக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ், பணம் எல்லாமே என் பேர்லயே இருக்கட்டும். பட் மேனேஜிங் டைரக்டரா நீங்க இருக்கணும். என்ன அனுஷா, நீ என்னென்னமோ பேசுற? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கு. உன் வேலையும் தூக்கி அவர் தலையில போட்டீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம். ஐயோ, ஏன் மிஸ்டர் குமார் நீங்க இந்த தலைவலியெல்லாம் தூக்கி உங்க தலையில போட்டுக்கிறீங்க? ஓ ஹலோ, ரிலாக்ஸ். எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஓகே, எப்படியும் உன்னை பொறுத்த வரைக்கும் விடு. 2 பேருக்கு முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் உங்ககிட்ட. அப்புறம் அது வரைக்கும் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ராம் சார் சால்வ் பண்ணிடுவாரு. முதல்ல என் கூட இருந்து வேலையெல்லாம் கத்துக்கோ. அப்பதான் உனக்கு எல்லாமே புரியும். என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நீ தானே ஹேண்டில் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் பெர்ஃபெக்ட். இல்ல சேத்? ஓகே, திஸ் இஸ் ஃபைனல். இன்னையில இருந்து நாம இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிக்க போறோம். ஓகே, அண்ட் லிசன் அனுஷா, இன்னையில இருந்து நீ உங்க அம்மா வீட்டுல போய் தங்கிக்கோ. ஐடி காரங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டல, இப்ப அவங்க ரேடார்ல நாம இருக்கோம். அதனால அவங்க முன்னாடி நாம எது செய்யறதா இருந்தாலும் கரெக்டா செய்யணும். நீ உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதா நல்லது. ஓகே விக்ரம், பட
ஐயோ வாவ் வாவ், ஃபேமிலி கெட் டுகெதர் கொண்டாடுறாங்களாப்பா இவங்க. அப்புறம் நான் வந்து மூணாவது மனுஷன் ஆயிட்டேன். அங்க பாருங்க, அண்ணன் தம்பியும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. இது போதாதுன்னு என் தங்கச்சி இப்ப அவங்களோட சேர்ந்துட்டா. இவ்வளவு பண்ண எனக்கு ஒரு கிரெடிட் இல்ல, ஒரு தேங்க்ஸ் கூட யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஓகே, தேங்க்ஸ். அப்படியே தேங்க்ஸ் சொல்லி நீங்க கருணை கட்டுறத நினைக்காதீங்க மிஸ்டர் குமார். அது மட்டும் இல்ல, நான் உங்களுக்காக எதுவும் செய்யல. ஓகே, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா அது என் தங்கச்சிக்காக தான் வந்திருக்கேன். ஓகே, அது வந்து குடும்பத்தோட மான